காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச தீர்வு மூலம் வழக்குகளை முடித்து வைக்கும் லோக் அதாலத் எனும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. 447 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 10,44,72,327 ரூபாய் இழப்பீடு தொகைக்கான காசோலைகளை நீதிபதிகள் வழங்கினார்கள். தேசிய சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரிலும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படியும் மாதந்தோறும் ஒரு சனிக்கிழமையில் லோக் அதாலத் எனும் மக்கள் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்களில் நடைபெற்று வருகிறது. மக்கள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் இரு தரப்பினரும் சமரசத்திற்கு உடன்பட்டால் நீதிபதி முன்னிலையில் வழக்கு விசாரணை செய்து உடனடியாக அதற்கான தீர்வு காணப்படும். அதன் மூலம் வழக்கு விசாரணை தேக்கம் குறைந்து வழக்குகளின் கால தாமதத்தை தவிர்க்க வழக்கறிஞர்களும் மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்தி கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி டி. சந்திரசேகரன் வழிகாட்டுதலின்படி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் எம். வசந்தகுமார் முன்னிலையில் வட்ட சட்ட பணிகள் குழுவின் தலைவர் முதன்மை சார்பு நீதிபதி கே. எஸ். அருள் சபாபதி தலைமையில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. மக்கள் நீதிமன்றத்தில் மோட்டார் வாகன விபத்து வழக்கு, அசல் வழக்கு, வங்கி வாரக்கடன் வழக்கு, காசோலை வழக்கு, நில ஆர்ஜித வழக்கு, குடும்ப நல வழக்கு மற்றும் தொழிலாளர் நல வழக்குகள் உள்ளிட்டவை என 1646 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் கூடுதல் சார்பு நீதிபதி டி. திருமால், நீதித்துறை நடுவர் என். நீதிபதி வாசுதேவன், பயிற்சி நீதித்துறை நடுவர்கள் சந்தியாதேவி மற்றும் விக்னேஷ் ஆகியோர் முன்னிலையில் பல்வேறு அமர்வுகளில் இன்று வழக்குகளை விசாரித்தனர். இதனைத் தொடர்ந்து 447 வழக்குகளில் சமரச தீர்வு காணப்பட்டு 10,44,72,327 ரூபாய் இழப்பீடு தொகைக்கான காசோலைகளை நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கினார்கள். மேலும் வங்கி சம்பந்தமான 327 வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு 20 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 13,37,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்க தலைவர் கண்ணன், லாயர்ஸ் அசோசியேஷன் சங்க செயலாளர் நரேந்திரகுமார், வழக்கறிஞர்கள் சத்தியமூர்த்தி, பத்மநாபன், துரைமுருகன், முரளி கிருஷ்ணன், சசிகுமார், அருள், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் வழக்கறிஞர்களும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் காப்பீடு நிறுவன ஊழியர்களும் கலந்து கொண்டனர்.